நானாய் ஆசைப்படுறேன் பாருங்க, நானாக ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு நடக்கிற இடக்கெல்லாம் நான் மகிமை இழந்துருவேன். நம்மளா தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் தோல்விகளை காண்போம். அவர் தெரிந்தெடுத்து கொடுப்பாரானால் ஆசீர்வாதங்களை பெறுவோம். யோவான் 22ஆம் அதிகாரத்தில் அதுதான். ஆண்டவர் அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பினார், அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதினார், அவர்களோ மீன் பிடிக்க சென்றார்கள். மீன் பிடிக்க போனவங்க தோற்று போய் தான் வந்தாங்க. ஆனா அவனாய் தேர்ந்தெடுத்து சென்ற அந்த தொழிலிலே பயணியிலே தோற்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, போ, இப்ப நீ என்ன பண்ணு, வலதுபுறத்துல வளைய போடுன்னு சொல்றாரு. இவர் ஒன்றை சொன்ன பிறகு அவர்களால் பெரிய மீன்களை கண்டெடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். ஒரே வேலை தாங்க, ஒரே கடல் தான், ஒரே படகு தான், ஒரே வலை தான். அவர் சொல்றதுக்கு முன்னாடி இவர்களால அதுல லாபத்தையோ அல்லது அதுல ஆசீர்வாதத்தையும் காண முடியல. இவர்களாய் தேர்ந்தெடுத்து போனதுனால பார்க்க முடியல. ஆனா அவர் இல்ல, இருக்கட்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆசீர்வாதத்தை காட்டுறாங்க. ஆமே. எங்க மகிமையை இழக்கிறோம்னா, நானா ஒன்ன தேர்ந்தெடுக்க கூடாது. வாழ்க்கையை நீங்களா தேர்ந்தெடுக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை கூட நீங்களா தெரிந்தெடுக்காதீங்க. அவரா கொடுத்தா மகிமையா இருக்கும். ஆமே. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, எதுக்குமே நம்ம காத்திருந்து பழகிறது இல்ல. காத்திருங்க, அவர் தெரிந்து ஒன்ன கொடுப்பார், மகிமையா இருக்கும். அல்லேலூயா.